கைஸ், வெல்கம் டு அகாயமாதி விளாக்ஸ். இப்போ நம்ம வந்து ரெட்ரோ படம் பார்க்க வந்திருக்கோம். என் தலைவன் வந்து எனக்கு டிக்கெட் போட்டு கூட்டு வந்திருக்கான் அந்த படத்துக்கு. படம் நல்லா இல்லையா? அப்பெல்லாம் சொல்லக்கூடாது தம்பி, இன்னும் படமே பார்க்க ஆரம்பிக்கல. ஓகேவா? ஒரு இடம் அடிச்சு பிடிச்சி இந்த கூட்டத்தில் வந்து உள்ளார வந்து உட்காந்தாச்சு. ஏன்னா இவன் இருக்கானே, இவன் வந்து சரியான சினிஃபிலியங்க. அவ்வளோ வந்து ஒரு படத்தை பார்த்து ஒரு நல்ல ரிவ்யூவா வந்து சொல்லுவோம் உங்களுக்கு. பாத்தீங்களா, நீங்க இந்த இவ்வளவு வெயில் காலத்துல வந்து நீங்க வந்து எப்பயுமே தண்ணி குடிக்கணும். ஸ்டே ஹைட்ரேட்டரா இருக்கணும். ஓகேவா? இவனை பார்த்து கத்துக்கோங்க. ஸ்டே ஹைட்ரேட்டரா இருங்க, அடிக்கடி தண்ணி குடிங்க அந்த சம்மர் காலத்துல. ஓகே, படம் போட போறாங்கன்னு நினைக்கிறேன். போயிட்டு வரேன். ஆக்சுவலா வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சு. எப்படி வந்து படம் வந்து ஒரு 3 பாட்டு இருக்கு. என்னென்ன பாட்டுனா, ஃபர்ஸ்ட் வந்து லவ், லாஃப்டர், அப்புறம் வந்து வார். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து சந்தோஷ் நாராயணனுடைய மியூசிக் வந்து பட்டையை கிளப்பிட்டாரு. ஏன்னா நேற்று வந்து எங்களுக்கு கல்ச்சரல்ஸ் நடந்துச்சு. அவர் வந்து எங்களுக்கு வந்து ரெட்ரோவோட மூவியை வந்து ப்ரொமோட் பண்ணிட்டு போனாரு. கன்னிமா சாங்கா இருக்கட்டும், கண்ணாடி பூவா இருக்கட்டும், நெஞ்சு அல்லாடுதே கொஞ்சம் முன்னாடி இப்ப தள்ளாடுற கால் போகாதடி நான் உன்னோடதான் தீ சுட்டாலுமே இருக்கட்டும். எல்லாமே தியேட்டர்ல வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்க. சூப்பரா இருக்கு, செம்ம வைப். கன்னிமா சாங்கெல்லாம் இங்க. ப்ரோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து எப்படி இருந்துச்சு ப்ரோ? நீ வேற, நான் வேற உனக்கு வேற நிறைய பில்டப்லாம் கொடுத்து வச்சிருக்கேன். நீ வந்து ஒரு சினிஃபிலின்னு சொல்லு ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. அவ்வளவுதானா? பிஜிஎம் ப்ரோ, அந்த லவ் சீன்லாம் வரும்போது பிஜிஎம் எப்படி இருந்துச்சு அதான் சொல்லு ப்ரோ. எல்லாமே நல்லா இருந்துச்சு. இப்போ வந்து செகண்ட் ஹாஃப் தான் நாங்கள் வெயிட்டிங். ஏன்னா தி வார் பிகின்ஸ் போல. இதுக்கப்புறம் தான் வெயிட் பண்ணி பார்க்கணும் என்னன்னு. செகண்ட் ஹாஃப் முடிச்ச உடனே இன்னும் சூர்யா கண்ணி பொறுத்தா இருக்கிறான். அவன்கிட்ட கேட்கணும் எப்படி படம் எப்படி இருக்குன்னு சொல்லி. பார்ப்போம் செகண்ட் ஹாஃப் எப்படி இருக்குன்னு சொல்லி. எப்படி என்ன சொல்லுவான்? அதாவது பாலாஜி எல்லா இடத்துலயும் அடிக்கிறீங்க, வர சொல்லிட்டே தான் இருப்பான்னு. கட் பண்றேன். நாங்க வந்து எங்க போனாலும் பாலாஜி வந்து விட்டே கொடுக்க மாட்டோம். இப்ப வந்து பாலாஜி கிட்ட வந்து செகண்ட் ஹாஃப் வந்து எப்படி இருக்குன்னு கேட்டுட்டு இருக்கோம். தூங்கலாம் போல, மெசேஜே பார்க்க மாட்டேங்கிறோம். நண்பர்களே, உங்களுக்கு வந்து நாங்க வந்து படம் பார்க்காமலே செகண்ட் ஹாஃப் ரிவ்யூ சொல்றோம். எப்படின்னா, பாலாஜி கிட்ட வந்து கேட்டுதான். பிளாட்டா இருக்குமா, ஸ்டோரி மாறாதான், ஃபுல்லா ஃபைட்டு அடிச்சடி அப்படிதான் போகுமா, குட்டா இருக்குமா? செகண்ட் ஹாஃப் வந்து சூப்பரா இருக்குமா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட. பாப்போம், வெயிட் பண்ணி. அப்படி சொல்லல, பிளாட்டா போகும், ஸ்டோரி மாறாது, அப்படிதான் இருக்கும். ஃபைட் ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஹாஃப் சூப்பரா இருந்துச்சுன்னு சொன்னதுக்கு சொல்லியிருக்கான். அப்ப செகண்ட் ஹாஃப் நல்லா தான் இருக்கும். ஓ ஓகே ஓகே. செகண்ட் ஹாஃப் வந்து பாப்போம், என்ன படம் போடல. கைஸ், ஆக்சுவலா வந்து எனக்கு சமோசா வாங்கினாம விட்டானுங்க. நான் போயிட்டு ஓடி போய் வாங்கிட்டு வரேன். இவன் தான் விட்டு போயிட்டான். போய் சமோசா அவன் மட்டும் சாப்பிட்டு வந்துட்டான். சொல்றா, சாப்பிடவே இல்லையா? என்ன சாப்பிடலாம்? பசிக்கலையா அவனுக்கு? மத்தியானமே நிறைய சாப்பிட்டு வந்திருக்கான். பிரியாணி சாப்பிட்டு வந்திருக்கான் போல. அப்பலாம் ப்ரோ, படம் எப்படி இருந்துச்சு? நல்லா இருக்கு. செகண்ட் ஹாஃப் பார்த்தா தான் தெரியும் போல. நல்லா இருக்கும் கைஸ். ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா இருந்துச்சு.
ஜி இங்க ஃப்ரேம் பாருங்க ஜி. என்னப்பா ரெடியா? ரெக்கார்ட் பண்ணிக்க. நண்பர்களே, படம் வந்து முடிஞ்சு. ஆக்சுவலா வந்து ஒரு ஃப்ரேமும் வந்து கார்த்திக் சுப்ராஜ் வந்து அப்படியே மீனிங்ஃபுல்லா வச்சிருக்காரு எல்லாமே. இந்த ஃப்ரேம் வச்சாங்கன்னா இதுதான் இந்த கதையோட மீனிங் அப்படின்னு சொல்லி ரொம்ப சூப்பரா வந்து கதையை வந்து படமா எடுத்திருக்காரு. இவன் தான் சூர்யா. நீ சொல்ற என்னடா தடுக்குது சொல்லு. வேற லெவல். 3 பாட்டுமே செம்மையா இருந்துச்சு. ஆக்சுவலா வந்து அந்த எல்லா சென்டிமெண்ட்டும் வந்து அப்பா சென்டிமெண்ட், அம்மா சென்டிமெண்ட் எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. கிளைமேக்ஸ்லாம் வந்து அவ்வளோ வந்து கூஸ் பூம்ஸா இருந்துச்சு கைஸ். என்னடா இப்படி பெரிய எம்கேடி தியாகராஜ பாவதரு முடி அப்படியே விரிச்சு விடுறாரு. ஆமுக்குடா வாடடே. Flashback. End of flashback. ஏதாச்சும் ரெட்ரோவில் சந்திப்போம் ரெட்ரோ ஃபேன்ஸ் சச்சின்ல சொன்னேன்ல, சொல்லு. ஆக்சுவலா ஒரு ஃப்ரேமும் அந்த கிளைமேக்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து சனாவோடைய மியூசிக் பிஜிஎம்லாம் வந்து பாத்தீங்கன்னா வேற லெவல் கூஸ் பூம்ஸா இருந்துச்சு கைஸ். நீங்களும் வந்து கண்டிப்பா வந்து பாருங்க. வெண்டை கேட்போம். டேய் படம் எப்படிடா இருந்துச்சு? நீடா கிளைமேக்ஸ் மட்டும் தவிர்த்துருக்கலாம். கிளைமேக்ஸ் தவிர்த்திருக்கலாமா? பாட்டு வரைக்கும் அந்த பாட்டு வரைக்கும். கைஸ் இதோட வந்து நான் இந்த vlog வந்து முடிச்சுக்கிறேன். நெக்ஸ்ட் கண்டென்ட்ல நல்ல கண்டென்ட்டா இருந்துச்சுன்னா அதுல சந்திப்போம். நீங்களும் சரிங்க, அழகா இருப்பீங்க.